வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லையை தாண்டி எதுவும் செய்ய முடியாது, வீதியில் இறங்கினாலும் நடக்காது, ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. விசாரணைக்கு வர தைரியம் காட்டிய நாமல் இப்பொழுது ஆட்கள் தேடி அலைகிறார். நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன். பாராளுமன்றில் வெளுத்து வாங்கிய பிரதி அமைச்சர். කේල්බද්දර පාතාලයට සම්බන්ධද කියලා නාමල් රාජපක්ෂව කැඳෙව්වා. කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 මොකද්ද මේ කතාව? ஹெல்மெட்டை கலட்டாத அரசு அதிகாரி, மக்களிடம் வசூல் வேட்டை, தலைக்கவசத்துடன் வீடு வீடாக செல்லும் நபர். கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் ஆர்ப்பாட்டம். அதுகள் ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை. ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல் நின்றவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். திருகோணமலையிலே ஜனாதிபதி அனுரகுமார முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலம் கண்டிக்கு சென்றுள்ளார். பாராளுமன்றில் கைதட்டி மகிழ்ந்த சாமர சம்பத். ජනාධිපතිතුමා පළවෙනි වතාවට හෙලිකොප්ටරේ නුවර ගියා. බොහොම සතුටුයි. අප්පුඩියක් ගන්නවා යන්නේ නැහැ කිව්වා. இலங்கையில் முதன்முறையாக பேருந்தில் பெண் நடத்துனர்கள். நள்ளிரவு முதல் அதிகரித்த சமையல் எரிவாயுவின் விலை. சுதந்திர சதுக்கத்தில் பௌத்த கொடி விவகாரம். விமல் வீரவன்சவின் கடும் விமர்சனம் மீண்டும் ஏற்றப்பட்டது. ඒ බෞද්ධ කොඩිය නිර්මාණය කරපු රටේ අපි අහන්නේ බෞද්ධ කොඩිය මොකද ගැලුවේ? ඒක ඇලර්ජික්ද? ඒක දැක්කම නිකන් නලියනවද? சாதாரண தர பரீட்சை தொடர்பாக முக்கிய அறிவித்தல். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டி இருக்கிறது என்னென்றால் இந்த சமரசிங்க மந்திரமா கிவா நாமல்கே நாம கிவாம மட்ட சூங்யானா කියලා. අනේ මට චුංගයන්න චූයන්නත් නැහැ. ඔයගොල්ලෝ උගණ්ඩාව අක්කා කියලා මේව හිටියා නේද? அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். கண்டியில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படை சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025 ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. 2027 அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2027 ஆகும்போது எமது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33,000 கோடி ரூபாய் ஆகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கிறேன். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027 மூன்றாவது சம்பள அதிகரிப்பு வந்தபின் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டு ஏனைய கொடுப்பனவு பற்றி யோசிப்போம் எனவும், அதனால் யார் எவ்விதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027 ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாதென்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழலற்ற நிர்வாகம், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சுபீட்சம் பற்றி பேச முடியாத எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் ஒரு கோஷமாக இனவாதம் மாறிவிட்டதென்றும், வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க கூடாதென்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் காணப்படும் சட்டத்தின் எல்லையை யாரும் மீற முடியாது. அந்த எல்லைக்கு கீழேயே அனைவரும் இருக்க வேண்டும். அந்த எல்லையை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு அலையுங்கள், தைரியமாக வருகிறோம் என குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச தற்பொழுது விசாரணைக்கு செல்லும் போது ஆட்கள் தேடி திரிகிறார். எனக்கு எதிரான மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். போதுதான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், நாமல் ராஜபக்ச பௌத்த மதத்தை தற்பொழுது கையில் எடுத்து தான் பௌத்த பாதுகாவலன் என்று குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் பௌத்த மதம் இல்லாமல் போகும், அரசியலமைப்பில் 9ஆம் உறுப்புரிமை இல்லாமல் போகும் என்று குறிப்பிட்டார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை பௌத்த மதம் உட்பட சகல மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கியுள்ளார். மதத்தை முன்னிலைப்படுத்தி தோற்றுவிக்க முயற்சித்த முரண்பாடுகளுக்கு சட்டத்தினூடாக உரிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். இதனையும் ஒரு தரப்பினர் தங்களின் இனவாத செயற்பாடுகளுக்கு சார்பாகவே பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். பாதாள குழு தலைவன் கெகல் பத்ர பத்மேவுடன் கொண்டிருந்த தொடர்பு பற்றி வாக்குமூலம் அளிப்பதற்கு நாமல் ராஜபக்ச அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். பரிவாரங்களுடன் குற்றப்புலனாய்வு வந்த நாமல் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் நாமல் ராஜபக்ச 323 கொள்கலன்கள் எங்கே என கேள்வி கேட்கிறார். விசாரணைக்கு அலையுங்கள், தைரியமாக வருகிறோம் என குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச தற்போது விசாரணைக்கு செல்லும் போது ஆட்களை தேடித் திரிகிறார். கடந்த காலத்தில் எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். ஆனால் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு
தாக்கல் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ்வேளையில் தான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலம் கண்டிக்கு சென்றுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நேற்று நாடாளுமன்றத்தில் கைதட்டி மகிழ்ந்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது உரையாற்றிய சாமர சம்பத் எதிர்க்கட்சியில் இருந்தபோது உத்தியோகபூர்வ பயணங்களுக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதை ஜனாதிபதி விமர்சித்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி இப்போது விமான போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்து தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இது முக்கியமானதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச 2600வது புத்த ஜெயந்தியை முன்னிட்டு சுதந்திர தின விழா நடைபெறும் இடத்தில் ஏற்றப்பட்டிருந்த பௌத்த கொடி அகற்றப்பட்டதாக காணொலி ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியதை அடுத்து தற்போது அந்த இடத்தில் மீண்டும் பௌத்த கொடியை ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பௌத்த கொடியை ஏற்றாதது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய கிளிநொச்சியில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டி இருக்கிறது என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவல பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதற்கு காரணம் எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது, கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வனயிலாக காணிகள் எடுக்கப்பட்டு அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டாவதாக சொல்லணும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், ஆனால் சிங்களத்தில் கதைக்கிறேன். டிட்வா புயல் பல இடங்களை புரட்டி போட்டதுடன் பலரும் மண்ணோடு மண்ணாக புதைந்த துயர சம்பவமும் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. உறவுகளை மட்டுமின்றி சொத்துக்களையும் இழந்த பலர் அந்த மீளா துயரில் இருந்து இன்னும் மீண்டெழ முடியாத நிலையில் காணப்படுகின்றனர். இவ்வாறான நிலையில் டிட்வா புயலை பயன்படுத்தி மிகவும் கேவலமான பல செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பொகவந்தலாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒருவர் தனது கைவரிசையை காண்பித்துள்ளார். கருப்பு நிற முழுக்காச்சட்டையும் வெள்ளை நிற சேட்டையும் அணிந்து தன்னை ஒரு அதிகாரி போல காண்பித்துக் கொண்ட ஒருவர் நுவரெலியா பிரதேச செயலகத்தில் பணிபுரிவதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிதி சேகரித்து வருவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் தனியாக வருகை தந்து பொகவந்தலாவை கெர்கஸ் வோல்ட் பிரிவுகளில் உள்ள தோட்டங்களில் பணத்தை வசூலித்ததாகவும் எந்த ஒரு இடத்திலும் தலைக்கவசத்தை அவர் கழற்றவில்லை என்றும் அறிய முடிகிறது. மனமிறங்கிய சிலர் தங்களுக்கு இயன்ற நிதியுதவியை செய்துள்ளதாகவும் ஒரு சிலர் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு மறுக்கும் வீடுகளுக்கு முன்பு நீண்ட நேரம் அவர் காத்திருப்பதில்லை எனவும் மிக விரைவாக நிதியை பெற்றுக் கொள்வதிலேயே குறியாக இருப்பதாகவும் அங்கிருக்கும் சிலர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறும் கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டமானது யாழ்ப்பாண நகரில் இடம்பெற்றுள்ளது. லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றக்கு வருகை தராமை கண்டனத்துக்குரியதென்றும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது பதாகைகளை தாங்கியவாறு பலத்த கோஷம் எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய பெரும்பான்மை சகோதரர்களும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு முதன்முறையாக பெண் நடத்துனர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனர்களாக தெரிவு செய்யப்பட்ட 20 பெண் நடத்துனர்களுக்கும் மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது இலங்கையின் பொது போக்குவரத்து துறைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் ஆகும். நிகழ்வில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ கனகரட்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வழமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்துவதற்கு பிற்பாடு இந்த அவசரகாலம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி அவ்வகையான ஒரு காலகட்டத்தில் இவ்வகையான செயல்பாடுகள் எதுவும் எடுக்கக்கூடாதென்ற கருத்தையும் பதிவு செய்து அங்கு அவர்கள் அந்த தடையை
எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அது நீதிமன்றம் அதை மறக்குதே தவிர இந்த நிர்வாகம் அந்த சட்டங்களை எந்த வகையிலே பாவிக்கிறார்கள் என்றது வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம், அதை நாங்கள் நீக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த அரசு அதை பயன்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் இதை நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக, நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அவசரகால சட்டம் தேவை. ஏனென்றால் அதை குழப்பக்கூடாது. எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோ மக்கள் குழம்பியோ அந்த திட்டங்கள் குழம்பக்கூடாது, தாமதிக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த அவசரகால சட்டம் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த டித்வா புயலில் நடைபெற்ற சேதங்களை போன்று இதுக்கு முதலும் எத்தனையோ புயல்கள் வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு நெடுந்தீவில் புராவி புயல் என்று அங்கு அடித்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20 மில்லியன் ரூபாய்க்கு சேதம் அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு இடம்பெற்றது. அந்த விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில், இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் பல தடவைகள் இங்கு பேசப்பட்டது. நான் நினைக்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. 2020ஆம் ஆண்டு செய்தவர்கள் எல்லாம் தவறு, அவர்கள் காசடித்தவர்கள், இது செய்தவர்கள், அதை செய்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு அங்கே ஒவ்வொரு மாதம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றும் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டும் கூட அந்த நிவாரணங்கள் அவர்களுக்கு, அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எதுவும் கொடுக்கப்பட இல்லை. 2021ஆம் ஆண்டு இதுக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வடமாகாணத்துக்கு 58 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்த நெடுந்தீவுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை. ஆகவே இதுகளைத்தான் நீங்கள் செய்யும். இதுகளுக்கு அவசரகால சட்டம் தேவையில்லை. இதில் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதுகளை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு இந்த அவசரகால சட்டம் ஏதோ டிட்வாக்காகத்தான் தேவைப்படுகின்ற சொல்றது எங்களை பேக்காட்ட இயலாது. இது நிச்சயமாக உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மட்டத்திலே வளருகின்ற இந்த எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் அதை அடக்குவதற்கும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அதிகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்திய மீனவர்களுடைய ட்ரோலர்ஸ் இங்கு எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை அளிக்கிற பிரச்சனையில ஒவ்வொரு மாதமும் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பாக வடமாகாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த நேரம் எழுப்பியிருக்கிறார்கள். நான் குறிப்பாக வரவு செலவு திட்டம் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு முறையும் நான் இந்த விஷயத்தை கிளப்பியிருக்கின்றேன். ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு 1.5 வருஷம் கிட்ட ஆக போகின்ற இடத்திலேயும் கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு வெறுமனே 16 ட்ரோலர் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் நீங்கள் 6 ட்ரோலர் மட்டும் பிடிச்சிருக்கிறீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரோலர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வடமாகாண கடல் பிறப்புக்குள்ள எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை முற்றுமுழுதாக அளிக்கிறார்கள். இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் இதே மாதிரி தான் செயற்பட்டார்கள். 2013ஆம் ஆண்டில் இருந்து 500 இந்தியன் ட்ரோலர்ஸ் பிடிபட்டிருக்கின்றது. அந்த 500 ட்ரோலர்ஸ்ல 319 ட்ரோலர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது.
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. 115 ட்ரோலர்ஸ் இன்றைக்கு கூட அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அதுக்கு அந்த 115 ட்ரோலர்ஸில் வந்து 30 வழக்குகள் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2871 மீனவர்கள், இந்திய மீனவர்கள் வந்து பிடித்தவை கடற்படைகள். 2779 பேர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 92 பேர், அந்த 30 வழக்கு என்று சொல்றேனே, 92 பேர் மட்டும்தான் அந்த வழக்குகளில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை சேர்த்து தான் நான் சொல்றேன், உங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் சாதாரண மக்களுடைய நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றீர்கள் என்றதை பற்றி வந்து நான் கேள்வி எழுப்புறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பின ராஜதந்திரம் இந்தியாவை பகைக்க கூடாது என்று நாம் சொல்றீர்கள். ஆனால் தெற்கிலே நடந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கிலே நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. உங்களுக்கு வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றபடியினால் வந்து உங்களுக்கு அக்கறை இல்லை. அங்கே இருக்க மீனவர்கள் தங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நீங்கள் பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர, அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தயாரில்லை. ஒரு நஷ்டஈடு, சரி, உங்களுக்கு இந்த கப்பல்களை பிடிக்க இல்லாட்டி வந்து அதால பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து நஷ்டஈடு கட்டுறதற்கு தயாரா? அதுகள் ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை. ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல் இருந்தவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். திருகோணமலையிலே கடந்த February 1 I will say this in English. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாஃப் சமையல் எரிவாயு விலைகள் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி 4250 ரூபாயாக இருந்த 12.5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4330 ரூபாயாகும். அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1742 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் இம்மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெற உள்ளன. இந்நிலையில் சாதாரண தர பரீட்சைக்கான கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் என்பவற்றினை நடத்துவதற்கு 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.